உலகத்தில் எங்கே இருக்காருன்னு தெரியல. ரொம்ப நல்ல மனிதர், ஆன்மீக தலைவர். அவரை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் போயிட்டுருக்கோம். பிரம்மாண்ட இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன். நல்லாவே இருக்குது விநாயகர் கோயில். நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோங்க. இது சுசில் ஜுவல்லர்ஸ்னு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த விநாயகர் கோயில் இருக்குது. கிரிவல பாதையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. சாது ரோடு வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோடு வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்க பாருங்க. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. போகிற வழியிலலாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க சாதுக்கள் மாதிரி. சரி, அவங்களாம் பார்க்க முடியுது. இந்த நைட்டு 3 மணி ஆக போகுது. போய்ட்டுருக்கோம். ஏன் உங்கள் பேர் என்ன? பேர்ண்ணா? சாதுவா? பேர்ண்ணா? பிரபுவா? நீங்கள் எவ்வளோ நாள்ண்ணா இங்கே இருக்கீங்க? 8 வருஷமாக இருக்கீங்களா? சரி. அப்போ இப்போ நம்ம ஒரு சாதுவை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது பாருங்கள். அரண்மனை மாதிரி ஓல்டு பில்டிங். சாதுக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்க இதுதாங்க நான் சொன்னேன், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓல்டு பில்டிங்க. இது என்னன்னே தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓயம் மடம்னு போட்டிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க இது என்ன மடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ஒரு மனிதர்னா இவர் தாங்க, நித்யானந்தா. இவரை நேரில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் வந்து சான்ஸ் வந்து கிடைக்கல. இவர் உலகத்தில் எங்கே இருக்காருன்னு தெரியல. ரொம்ப நல்ல மனிதர், ஆன்மீக தலைவர். அவரை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் 3 மணிக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போது எத்தனை கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கோம்? 2 கிலோமீட்டர் தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. ஒரு 2 கிலோமீட்டர் ரீச் ஆகிருப்போம்னு நினைக்கிறோம். வாங்க, இப்போ 3 மணி ஆகுது, போயிட்டுருக்கோம். 2 கிலோமீட்டர் ரீச். அடுத்து வந்து கற்பக விநாயகர் திருக்கோயில் இருக்குது. அது தேடி தான் போயிட்டுருக்கோம். வாங்க. அந்த கற்பக விநாயகர் கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது அவரோட சன்னதி. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, இது ஒரு கார்னர் மாதிரி வருதுங்க. ஒரு டேர்ன் ஆகிற இடம் இது. இந்த டேர்னிங்கில் தான் இந்த இருக்குது. பஸ்ஸெல்லாம் வந்து உஷாராக தாங்க இருக்குங்க. அப்புறம் வணங்கிட்டு நாங்கள் இப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். போகிற வழியிலலாம் நிறைய சாதுக்கள் இருக்காங்க. நைட் டைமில் நாங்கள் வந்துட்டுருக்கோம். அந்த நைட்லேயே வந்து நிறைய சாதுக்களை நம்மளால் பார்க்க முடியுது. கிரிவல பாதையில் நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் போன டைம்லேயே சில
தீவிர பக்தர்கள்லாம் போயிட்டுருக்காங்க. அதுதான் அவங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இது சாதுக்கள்லாம் இருக்காங்க, அவங்கள பேசலாம். ஏன் அவங்க பேர் என்னய்யா? பேர் ரவியா? சரி. ஒரு ஐயா கிட்ட நம்ம பேசினோம், அவர் பேர் ரவி சொன்னார், அவர் ஒரு சாதுன்னு சொன்னார். ஸோ அவரை பார்த்துட்டு நம்ம காமாட்சி அம்மன் கோவில் கோயிலை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நைட்டு போயிட்டுருக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. வெறும் காலில் அதிக அளவு நான் நடந்தது இல்லை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கள் முன்னாடி நிறையா பக்தர்கள் போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக லேடிஸ் தாங்க நிறைய பேர் போகிறாங்க. ஜென்ஸ் என்னவோ கம்மியாக தான் நினைக்கிறேன். பின்னாடியும் நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு வரோம், அவங்க நல்லாவே நடந்து போயிட்டுருக்காங்க. இது ஒரு ரெகுலராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது. ரூட்டை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ ரூட் மேப்பில் காட்டுறது. வாங்க அது கிட்டே போய் அந்த போர்டை பார்க்கலாம். இதாங்க கிரிவல பாதை, வே டு தி கிரிவல பாதை. தெலுங்கில் எழுதியிருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். சரி வாங்க போய் பார்க்கலாம். ரோடெல்லாம் நல்லா க்ளீனாக பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வெறும் காலோடு நடப்பாங்க சொல்லிவிட்டு கவர்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை நகராட்சியா மாநகராட்சியான்னு தெரியல சரியா. நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வெறும் காலோடு தான் நடந்து போவாங்க. அதனால் கல்லெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அதிகமாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால தான் நடக்க முடியல. ஏன்னா வந்து நான் செப்பல் இல்லாமல் நடக்க மாட்டேங்க. அது ரெகுலராக நடக்கிறவங்க வந்து நல்லா ஸ்பீடாக நடந்துகிட்ருக்காங்க. நம்ம கூட வந்தவரும் பாருங்கள், அவர் இங்கேருந்து பழனிக்கே நடந்து போயிருக்காராம். பாருங்கள் அவர் கால் பாருங்கள் எவ்வளோ வேகமாக நடக்குது. இப்போ சாதுக்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். சாதுக்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இதில் இப்போது நான் ஒரு 20 பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். புற வழியிலனா நிறைய பேர் இருக்காங்க. கேட்டால் எல்லோரும் வந்து 8 வருஷம் 9 வருஷம் தான் சொல்கிறாங்க. அது என்ன ரீசனுக்காக இங்கே வந்து வராங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியல. ஆனால் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா, இந்த திருவண்ணாமலையை பற்றி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நைட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். காலையில் நடக்க முடியாதுங்க இந்த மே மந்த்து டைம்லலாம். ஏன்னா நைட்லேயே வந்து உங்களுக்கு சொட்டிங் அதிகமாகுது. கொஞ்சம் நடுவில் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. சம்மர் டைமில் எப்படி இருக்குமோ அந்த ஹீட்னஸ் அப்படியே இருக்குங்க. இதோட ரூட் மேப்பை தான் நம்ம இப்போ கிட்டே போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா காமராஜர் ஸ்டாச்சு அதை வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். நீங்கள் உள்ள இடம் இந்த மார்க் பண்ண இடத்துல தாங்க இருக்குது. நான் நினச்சேன் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், பார்த்தேன் இப்போ தான் வந்து 1.14 அங்கே தாங்க நாங்கள் இருக்கோம். ரொம்பலாம் வரலைங்க. இன்னும் நாங்கள் எத்தனை கிலோமீட்டர்னால் 14 கிலோமீட்டர் இருக்குங்க. தெரியுதுங்களா? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜு, அதுக்கப்புறம் யமலிங்கம், செங்கம் டு இது போட்டிருக்கு. அப்புறம் நிதிலிங்கம், நிருதிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், அப்புறம் வேலூர் போகிறது ரூட்டு வருது. இப்போ நம்ம அந்த போர்டை கிராஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோங்க. 1.5 கிலோமீட்டர் தான் ஆகுது. 14 கிலோமீட்டர் எப்படி தான் ரீச் ஆக போகிறோன்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி போனவங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்க போலுங்க. பாருங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸை தெரியுதா பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக 14 கிலோமீட்டர் என்னால் எடுக்க முடியுமா தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். என்னோட சப்போர்ட் பண்ணி பாருங்கள். திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுவும் நம்ம ஃபஸ்ட் டைம் தான் நான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம்னா கூட நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். பாருங்கள் ஸ்ட்ரீட் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். ஆனால் காலையில் டைம் எப்படி இருக்குன்னு தெரியல, க்ரௌடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நைட்டு வந்து இப்போ என்ன டைம் ஆகுது மச்சி? இப்போ 3 அதாவது 3:15 ஆகுது. அவர் இங்கிலீஷில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக சொல்கிறாரு. சரி 3:15 ஆகிட்டுருக்கு. நாங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆகுதுங்க 1 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் நாங்கள் வந்து 2 to 3 ஹவர்ஸ் சொன்னார் ரயில்வே ஸ்டேஷனில். நாங்கள் இருக்க ஸ்பீடில் வந்து 1 மணி நேரத்தில் போய்டுவோம்னு நினைச்சோம். ஆனால் நாங்கள் இருக்க ஸ்பீடு வந்து மறுநாள் வரைக்கும் போவோம்னு நினைக்கிறேன். 2 நாள் வந்து இந்த கிரிவலத்தையே சுற்றிட்டுருப்போம் போல இருக்குது. ஏன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சுங்க. ஏன்னா 6 மணி நேரம் நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். இந்த மீட்டர் கேஜிலேருந்து ப்ராட் கேஜி மாற்றின ரூட்டில் வந்தோம். நாங்கள் பஸ்ஸில் வந்திருந்தால் கூட சீக்கிரமாக வந்திருப்போம் போல இருக்குது. வேலூருக்கு அப்புறம் என்ன ஸ்டேஷன் அது? காட்பாடியில் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்து சரியாக கவனிக்கல. ஏன்னா நாங்கள் வந்து அரை தூக்கத்தில் இருந்தோம். தூக்கம் தெளிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் பார்த்துருப்போம். அதை ரீச் பண்ணி கிராஸ் பண்ண பிறகு தான் ஒருத்தர் சொன்னார் காட்பாடிலாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்குங்க. 6 மணிக்கு வந்து பீச்சு 6:02க்கு வந்து பீச்சிலேருந்து எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து 6:02க்குன்னா 5:45க்கு வந்து உள்ளே வருதுங்க கரெக்டாக. அது எங்கேருந்து வருதுன்னு தெரில. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 5:45 உள்ளே வருது. நாங்கள் போகும்போது நாங்கள் ஃப்ரண்ட்டில் தான் இருந்தோம். ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது அந்த டிரைவர் என்ன சொன்னார், பின்னாடிலாம் உங்களுக்கு காலியாக வரும், ஃப்ரண்ட்டில் வெயிட் பண்ணாதீங்க, எல்லாம் ஏறுறவங்களாம் ஃப்ரண்ட்டில் தான் இருப்பாங்க, நீங்கள் பின்னாடி எவ்வளோக்கு பின்னாடி போகிறீங்களோ நல்லா உட்காந்துட்டு வரலான்னு சொன்னார். சரி டிரைவரை சொல்லும்போது நம்ம கேட்கலன்னா தப்பாயிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கடைசியில் போய் உக்காந்துட்டோங்க. 2 பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்கு கடைசியில் தான் நாங்கள் போனோம். எதில் விட்டேன்னு தெரில. அவர் வந்து பேக்கில் கடைசி பெட்டியில் போனீங்கன்னா உட்காந்து வரலான்னு சொன்னார். ஆனால் நாங்கள் போயிட்டு இடம்லாம் பிடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்தது பாருங்கள் க்ரௌடு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது வந்து கடைசியாக வந்து வேலூரில் தான் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு.